கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறதுனால நமக்கு பலன் தான் கிடைக்குமே தவிர சோர்வு வரவே வராது. எதை எடுத்தாலும் நம்ம ஆண்டவர் இயேசுவை நினைத்து கொள்ளணும். அவர் வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு நிருபம் 6வது அதிகாரத்துல 13வது வாக்கியம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். என்னவா? அவருடைய இயேசுடைய பாடுகளுக்கு நம்ம கொஞ்சம் பங்கு பெறணுமா, ஒரு பங்காளிகா. அது ஆங்கிலத்தில் பார்ட்டேக்கர் அப்படின்ற வார்த்தைப்படுது. அவருடைய பங்குல நம்ம கொஞ்சம் பங்கு பெறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி பங்கு பெற்றால்தான் நமக்கு உரிமை உண்டு. நம்ம பங்காளி ஒரு பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அது என்ன உரிமை? அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. தீமை செய்து அதை தான் நம்ம பார்க்குறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குரூப்பு நமக்கு பாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறான உபதேசம். பாடு இல்லைன்னா உனக்கு பங்கு கிடையாது, இதான் வசனம் சொல்லுது. ஆகிய நம்ம பாடுகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எனக்கு பங்கு உண்டு என்ற தைரியம் உனக்கு வரும். ஆகினால நாமும் கூட ஆண்டவருடைய சுதந்திர காரியத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கத்தான் நமக்கு பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். God bless you. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.